கலம் எந்த வேலை செய்வது? காலமான என்ன அடிக்கக்கூடிய காரணம் தம்பியா மந்திரி கிடைக்காது கிடைக்காது என்பால் கிடைத்துவிடும் நடக்கும் என்பால் நடக்காது பசியோட கொடுமை மகாராஜா என்ன பாட்டாது என்ன பாட்டு
பார்த்து ஜீவா நான் சொல்றது கேட்டா அவங்க 2 பேரும் ஒரு ஊருக்கு காட்டுவேன் அவங்க கூட போய் வாங்கி வரும்போது கட்டி கட்டி குஸ்தி தேட போறோம் அதுங்க பாரு இவரு 70 ரூபாய் அவரு 70 ரூபாய் பாட்டி பையா அது யாரா கேட்டாங்கப்பா மகாராஜா உன்னை பார்த்து 2 பேரு ஒரு அப்பனுக்கு வந்திருந்தா அடிச்சு பாரா சொல்றான் முதல் மற்றவங்க அடிப்பது பெருகல்ல வெடிச்சு 100 ரூபாய் கம்மியா கொடுப்பாரு ரெண்டாவது அந்த உக்கர மத்தியோட தாடி படி பாட தாடி படி பாட தம்பி மாதா பிதா குரு தெய்வம். ஆமா மாதா பிதா யாரவா அவர் நான் வெறி நான் அவரு தம்பி ஒரே கடி மகாராஜா மகாராஜா அந்த 10 ஒண்ணே வந்தா வச்சிரேன் தரமா சத்தியமா சத்தம் போடாதீங்க எங்க மகாராஜா நேத்த 10 படுத்து குடி வச்சிட்டு யாரு தம்பி மாதா பிதா குரு தெய்வம் இப்பேற்பட்ட சபைக்கு இந்த சிறுவன் ஆமா சிரம் தாழ்ந்த வணக்கம். நல்லா இருக்கு மகாராஜா. என் மகனை கைத்தே பிடிச்சிருவேன் பாயில புடி பார்த்து சூத்திர தம்பி இந்த ஸ்ரீ மகா கௌரியம்மன் ஆமா ஆமாண்டா இந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய கலிய பெருமாள் ஐயா அந்த ஒண்ணு சத்தியமா தாயே ஒரு குண்டா கறி துண்ணா கொண்ட மயில போச்சு நீ சாப்பிடல நீ சாப்பிடல சத்தியமா என் கறி பிடிக்கும் அதுதான் 2 பேர் ஒண்ணா சுத்திங்களா அந்த காளியம்மா புண்ணியத்துல சாப்பாட்டுக்கு குறையா கிடையாது. ஆமா ஒரு கூட சொல்றீங்க பட்டு தோல் போய் இவனே தின்னு போட்டா என் மத்தலகார கை வச்சறா அந்த கையை பிடிக்கிட்டாடா தம்பி அப்படி கலிய பெருமாள் நாடகம் ஆசிரியர் இந்த கோயில் நிர்வாக தலைவர் அவருடைய பதத்திற்கும் இது அமது பண்ணுகிறார். மாதா பிதா குரு தெய்வம் அனைவருடைய பதத்திற்கும் என்ன நெக்கல இது மேல ஊ மட்டும் கொட்டு தம்பி அப்படி இருந்தோம் கொண்டாடி போனா பாக்க ஆமா இத குடுகுரு பொருள் எடுத்து தம்பி இப்பேற்பட்ட சபையின் போது என்னுடைய விளக்கம் எனக்கு தெரியுமே சத்தியமா எனக்கு தெரியுமே என்ன தெரியும் ஐயா இந்த ஊருக்கு வந்து ஐயா எனக்கு சத்தியமா தெரியும் என்ன என்ன நினைச்சிருக்கியா சத்தியமா தெரியா என்ன விளக்கம் இந்த பண்ணிட்டு
தம்பி தம்பி எனக்கு தெரியும் கரிக்கலாமணியில கரிக்கலாமணி வீடு உன் பேர் தான் மார்கண்ட புல். தம்பி என்னுடைய விளக்கம் மேகலோ கட்டாயாரோ எப்படி விளக்கம்? மேகராஜன் மேகராஜன் என்றே இருந்தது. மேகலோகத்தை தவத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ மேகராஜன். மேகராஜன் ஐயோ அது மட்டும் தான் விளக்கம். ஆமா, மற்ற விளக்கம் ஒண்ணும் புரியல. இட்லி இல்ல போ சொன்னாச்சு. தம்பி மொத்த மேகலோகத்தை சொன்ன அந்த உணவு போட்டு குடியாது மூச்சு வாங்கிட்டு பத்தியா கூட நீ தான் வாங்கி குடிச்ச. நாங்க மொத்தம் எத்தனை பேரு? 7 பேரு தம்பி. ஆமாடா 7 பேரா? 7 மேகம். மேக கூட்டங்களுக்கு தலைவன் இந்த மேகராஜன். கரு மேகம், நீல மேகம், செவட்டு மேகம், குருட்டு மேகம், இப்படி சொல்லக்கூடிய 7 மேகம். ஆமாண்ணா 7 மேகம். 7 மேகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய இன்னும் மேகம்டா மப்பு மப்பு மப்புடா. சத்தியமா ஒரு கோட்டை வச்சு ஆகுது இப்படி இப்படி அந்த மப்பு கண்ணாட்டி இந்த பாமர மக்களுக்கு மழை தரக்கூடிய மேகம். ரெண்டு பேரும் ஒன்னா டைம் தம்பி இப்படி சொன்னே. இப்படி நாங்க 7 மேக கூட்டத்தில் இருந்தாலும் எங்களுக்கு தளபதி யார் தெரியுமா? கைலாயத்து கல்யாணம் 2011 பார்த்து முக்கந்தராய பரம கடவுள் அவர் சொன்னாதான் மழை பெய்யும். ஆமாண்டா அவர் சொன்னதை மழை பெய்யும். அவர் கிட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஆள் தான் இந்த மேகராஜன். மேகராஜன். ஆமாடா தம்பி ஒரு விளக்கம் சொல்ற மாதிரி உனக்கு. பரம கடவுளும் பரமேஸ்வரனும் பார்வதியும் இந்த பூலோகத்திற்கு வந்து மக்களுக்கு படி அளந்து விட்டு இந்த வழியாக சென்றனர். இந்த வழியாக போறாங்க. எந்த வழி? சுடுகாடு வழி. இந்த வழியில போறாங்க. இந்த மக்களுக்கு படி அளந்து விட்டு இந்த வழியாக சென்றனர். அப்படி செல்லும் பொழுது செம்படவன் மீன் பிடிக்கக்கூடிய ஆள். மீன் பிடிக்க செம்படவன். ஆமாண்டா அவன் என்ன பண்ணா மீன் வலையை தன்னுடைய தோல் மேல் போட்டுக் கொண்டு இந்த வழியாக நடந்து வந்தான். பரமேஸ்வரன் கேட்டார், தம்பி தம்பி ஏரி குளம் எல்லாம் காய்ந்து விட்டது, எங்க போய் மீன் பிடிக்க போற அப்படின்னு யாரு கேட்டு? பரமேஸ்வரன் பரமேஸ்வர் செம்படவன் கேட்கிறாரு. அப்படி கேட்டவுடன் செம்படவன் என்ன தெரிவித்தான், இன்று இரவு பலத்த மழை வந்து எங்க ஊர் ஏரியில மீன் பிடிக்க போறேன். ஏரியில மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா பையா. அப்படி சொன்னதும் பரமேஸ்வரன் பார்த்தார். அதே மேகராஜா அப்படி என்று என்னை அழைத்தார். என்னை அழைத்து இன்று இரவு பூலோகத்திற்கு மழை பெய்யக்கூடாது என்று கட்டளையிட்டார். எனக்கு கட்டளையிட்டவுடன் எனக்கு கீழானவர்கள் 6 மேகம் என்னோட சேர்த்து 7 மேகம். 6 மேகத்தையும் எனக்கு கீழான 6 மேகத்தை அனைத்து மேகத்தை சொல்லிவிட்டேன். இன்று இரவு மழை வரக்கூடாது, பூலோகத்துக்கு பெய்யக்கூடாது, பரமேஸ்வரன் கட்டளை என்று உரைத்தேன். அந்த செவுட்டு மேகம் அது கையால தான் காட்டணும். அப்படிதான் காட்டணும்.
அந்த செவுட்டு மேகத்திட்ட சொன்ன பாரு அது வந்து மேகராஜன் இன்று இரவு மழை பெய்யணும் பழகுது அப்படின்னு ஓ எப்ப நீ கையால் தடை கட்டியே கடை காட்டணும் பாரு. அதனால அதுக்குதான் புரியாது அந்த செவுட்டு மேகம் ஆமா பிடிச்சுன்னா அதிக மழை அந்த செம்படம் போய் மீன் பிடிக்கிறோம். அப்படி மீன் பிடித்த விட அதுக்குதான் பழமொழிக்குது. மழை வருவதும் தம்பி மழை வருவதும் பிள்ளை பிறப்பதும் அந்த பரம மகாதேவனுக்கு தெரியாத தம்பி புரியுதா விளக்கம்? அதனாலதான் அந்த பழமொழி வந்த காரணமே மழை பெய்வதும் பிள்ளை பிறப்பதும் மகாதேவனுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் தம்பி எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. பொண்ணுக்கெல்லாம் மாறியாத்தா தாயே இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறியே எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண கூடாதா? பொண்ணு வேண்டாம் தானி படிக்கும். என்னுடைய மனைவி பேரோ கொடும்பாவி. என்னுடைய மனைவி பேரோ கொடும்பாவி மேகவல்லி அப்படி என்று 2 பெயரோ பையா. எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைடா, 2 பசங்க இருக்கு. ஏன் என்னடா என்ன உனக்கிட்ட சந்தேகம்? என்ன இதுதான் போத்ரா சாட்டம். இது புள்ள எப்படி இருக்கு அப்பா? என்னடா தம்பி எனக்கு 2 பிள்ளை, ஆண் 1 பெண் 2வது பெண். ஒரு ஆண் 1 பெண் 1. என் பையன் பேரு இடி மண்ணன், என் பெண்ணு பேரு மின்னல். பொண்ணு என்ன காலேஜுக்கு படிக்குது? பாடசாலையில் இருந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா பொண்ணுக்கு போன் வாங்கி கொடுத்துறியா? பொண்ணுக்கு போன் வாங்கி கொடுத்துறியா? பொண்ணு போன் நம்பர் கூட நான் அப்பா அம்மா விளையாடி கத்துறேன். தம்பி அப்படி இருந்தும் என்னுடைய மகளுக்கு விட்டது. என்னுடைய மகளுக்கு மின்னல் ஒலிக்கு எப்பேற்பட்ட மாப்பிளை கட்டி கொடுத்து தெரியுமா? ஐவரில் நட்பிருந்த அர்ஜுன மகாராஜன் பாசுபராஸ்திர கனை வேண்டி சத்தியமா கம்னாரா உண்மையில 100 குண்டு வச்சு மகராஜ் ஐயோ என்னுடைய மகளுக்கு மின்னல் ஒலிக்கு ஐவரில் நடிப்பிருந்த அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். ஏன் திருமணம் செய்து கொடுத்தேன்? மகாராஜன் கனை வேண்டி பாசுபேசர் கனை வேண்டி பரமேஸ்வரர் நோக்கி கடும் தவம் செய்தார். அப்படி தவம் செய்தவுடன் பரமேஸ்வரர் நோக்கி கடும் தவம் செய்தவுடன் அவருடைய தந்தையாகப்பட்ட தேவ இந்திரன் என்னுடைய மகனாக விளங்கக்கூடிய யாரு நிதி மன்னனை அழைத்து அர்ஜுனுடைய தவத்தை கிடைக்க சொன்னார். ஆமாடா. அப்படி சொன்னவுடன் என்னுடைய மகன் இடி மன்னனாகப்பட்டவன் ஒரே இடி சப்ஜெக்ட் கொடுத்தான். ஒரே இடி சப்த இடியை கொடுத்தார். அப்படி சொன்னவுடன் பார்த்தார் அர்ஜுனன், அதே இடி மன்னா அப்படி என்று அவனை கட்டி இழுத்து தன்னுடைய அக்கிலில் அனுப்பி கொண்டான். அந்த அக்கறை பிடிச்சாரு. தம்பி அப்படி அக்கிலில் அனுப்பி உடனே இடி மன்னனாகப்பட்டவன் ஐயோ அம்மா என்று கூறினான். அர்ஜுனனுடைய பிடி தாங்காமல் அழுத்தினாரு பாரு அர்ஜுன மகாராஜன். அவருடைய பிடித்திருந்து தப்பிக்க முடியாமல் கதறினார். நான் சென்று அவருக்கு மன்னிப்பு கோரி அவருடைய வீரத்தை பார்த்து என்னுடைய மகள் இந்த ஒளியை அர்ஜுனனுக்கு திருமணம்
அப்படி திருமணம் செய்து கொடுத்து 9 வருடம் ஆகிவிட்டது. இன்றைய தினத்தில் நான் அடுத்ததாக சென்று என்னுடைய மகள் மின்னல் ஒளியை அதி விரைவாக அழுத்துவார். அதாவது என்றால் மேகராஜப்பட்டவர் அவர் மகள் அழைக்க கிடைத்துள்ளோம்.
அம்மா இருமா அம்மா எப்படி முளை குச்சி காணி